ஜாவா ரெக்கார்ட் கிளாஸ் ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து இந்த ஒரு ரெகுலர் கிளாஸ் கோடுக்கு ஈக்குவல் சொன்னா நம்புவீங்களா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரெக்கார்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கீவேர்ட் ஆட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ். நார்மலா ரெகுலர் கிளாஸ் எப்படி இருக்கும்? இது கிளாஸ் நேம், பர்சன் இருப்பாங்க, அதுக்குள்ள ஃபீல்ட்ஸ்னு ஆட் பண்ணிருக்கேன், நேம் ஏஜ்னு. இப்போ அதுக்கு என்ன தேவை? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுத வேண்டியது இருக்கும், கெட்டர்ஸ் மெத்தட் எழுத வேண்டியிருக்கும், நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் தேவைப்படும், கோட் மெத்தட் தேவைப்படும், ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும் நார்மலா ரெகுலர் கிளாஸ்ல. இப்போ நான் ரெக்கார்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு லைன் போதும். பப்ளிக் ரெக்கார்ட் பர்சன் என்ன ஃபீல்டோ அதை உள்ள கொடுத்துருவோம். இந்த கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சா, முடிஞ்சு. சின்டாக்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். பப்ளிக் ரெக்கார்ட் பர்சன் ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜ், ரெண்டு அட்ரிபியூட் நேம் அண்ட் ஏஜ்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். இந்த ரெக்கார்ட் கீவேர்டுன்றது ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு தான் ஈக்குவலன்ட் டு எ ரெகுலர் கிளாஸ். இப்போ நம்ம அந்த முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தது. இது என்ன பண்ணுது? பாய்லர் பிளேட் கோடு, நம்மளுக்கு ரிப்பீட்டடா எழுத வேண்டிய கோட்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது கம்பைலரே நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இந்த காமன் மெத்தட்ஸ், காமன் டாஸ்க் அந்த மெத்தட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அதாவது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இன்னும் சொல்ல போனா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ட்ரூ ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் கோட். ஸோ இந்த காமன் மெத்தட்ஸை கம்பைலரே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இதுதாங்க என்னோட கிளாஸ்ன்னு வச்சுக்கோமே. ரெக்கார்டுன்னு நான் சொல்றேன், கிளாஸ்ன்ற இடத்துல ரெக்கார்டுன்னு சொல்றேன். ஓகே, ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சு. இது என்னோட மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட். இந்த பர்சனுடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன், ரெண்டு ஃபீல்டை உள்ள பாஸ் பண்றேன் பேராமீட்டர். ஒன்னு நேம் அலைஸ், இன்னொன்னு வந்து ஏஜ் 30. டைரக்டா இந்த பர்சன்ல வச்சு நேம் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன், ஏஜ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன், அந்த ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்றேன். இது வந்து ஆக்சஸர் மெத்தட் சொல்லுவாங்க, அதாவது கெட்டர் மெத்தட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள எந்த கோடுமே எழுதல, கெட்டர் மெத்தட்ஸ் எழுதல, கன்ஸ்ட்ரக்டர் எழுதல, ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட் எழுதல. ஆனா என்னாச்சு? கம்பைலர் அந்த டைம்ல நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்படிதான் ஒரு ரெக்கார்டை யூஸ் பண்ணணும். இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதோட கீ ஃபியூச்சர் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்பில்டாவே ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்யூட்டபிள், அதாவது ஃபைனல் கீவேர்டு ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இம்ப்ளிசிட்டாவே ஃபைனல் கீவேர்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ரெண்டாவது கீ ஃபீச்சர் நம்ம பார்த்தது இப்போ ஆட்டோமேட்டிக் மெத்தட் ஜென்ரேஷன், கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர்ஸ், அப்புறம் இந்த காமன் மெத்தட்ஸ் ஈக்குவல் கோட் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ ஃபைனலா இது என்னன்னா காம்பாக்ட் கோட். ரெக்கார்ட்ஸ் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் பாய்லர் பிளேட் கோட். இட் இஸ் ஈஸி டு டிஃபைன் டேட்டா கேரிங் கிளாஸஸ். அதாவது நீங்க டிடிஓ கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு சில ஃபீல்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர்ஸ் மெத்தட் இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும். நம்மளால கஸ்டமைஸும் பண்ண முடியும் ரெக்கார்ட்ஸை. இப்போ நான் அந்த ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இங்க பார்த்தோம்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளால அடிஷ்னல் மெத்தட்ஸும் ஆட் பண்ணிக்க முடியும், வேணும்னா கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டரும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேலிடேஷனும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, பப்ளிக் ரெக்கார்ட் பர்சனா இங்க சின்டாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள என்ன பண்றேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேலிடேஷன் ஆட் பண்றேன், கஸ்டமைஸ் பண்றேன். ஒருவேளை இங்க இருந்து வர ஏஜ் வந்து லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றேன், ஏஜ் cannot be நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரியும் நமக்கு தேவையான கஸ்டமைஸும் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் இருந்தா சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்ல. ஸோ அது லிமிடேஷன்ஸ் இங்க என்னன்றதை பார்க்கலாம்.
ரெக்கார்ட் கிளாஸை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதாவது அதர் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது இம்ப்ளிசிட்டாவே ஜாவா டாட் லாங்குவேஜ் டாட் ரெக்கார்டுன்னு தான் எடுத்துக்கும். அது அது வந்து கிளாஸா வந்து ஆக்ட் ஆகாது, நார்மல் கிளாஸா. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே ஃபைனல், அதனால சப் கிளாஸும் இதை பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயம் ஆச்சா. அப்புறம் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல், ஸோ இம்யூட்டபிள். டிஃபால்ட்டாவே இது ஒரு இம்யூட்டபிள் பை டிஃபால்ட். ஸோ இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இம்யூட்டபிள் கிளாஸ். ஸோ இதுதான் முக்கியமான லிமிடேஷன்ஸ். இப்போ இதை குறிப்பா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு சிம்பிளான ஒரு இம்யூட்டபிள் டேட்டா ஆப்ஜெக்டை மினிமல் பாய்லர் பிளேட் கோடோட நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ, இனிமே போட போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.